வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். இன்று ஒரு நல்ல தகவல். இந்த மாதம் இஸ்லாமிய சமூக மக்கள் நோன்பிருந்து தங்கள் கடமையை நிறைவேற்றுகின்ற ரமலான் என்று அழைக்கப்படுகின்ற ரம்ஜான் மாதம். இந்த இனிய மாதத்தில் இஸ்லாமிய சமூக மக்களுக்கும் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கும் உள்ள இனிய நட்பு குறித்து ஒரு அருமையான பதிவை உங்கள் முன் சமர்ப்பிக்க உள்ளேன். 1972 இந்த காலகட்டத்தில் புரட்சித் தலைவருடைய சொத்துக்கள் எல்லாம் வருமான வரித்துறையினரால் வரி பாக்கிக்காக ஜப்தி செய்யப்படுவதாக, ஏலம் செய்யப்பட போவதாக ஒரு தகவல், பரபரப்பு தகவல். தமிழகமே புரட்சித் தலைவர் அவர்களுக்கு உதவி செய்ய முன் வந்தது. அப்படி புரட்சித் தலைவருடைய ராமாவரம் தோட்டத்திற்கு ஒரு கடிதம் வருகிறது. கடிதத்தை பிரித்து படிக்கின்றார் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். அதில் அந்த கடிதத்தை எழுதியிருந்தவர் ஆசிரியர் ஷெரீஃப் என்பவர், திண்டிவனத்தில் இருந்து. இதே தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை, உங்களுடைய இந்த சிக்கலான நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் முன் வந்துள்ளோம். எங்களுடைய வீட்டையும் அந்த வீட்டினுடைய அடிமனையும் விற்பனை செய்தால் 40,000 ரூபாய் கிடைக்கும். அந்த பணத்தை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்க தயாராக உள்ளோம். என் தாயார் உங்களுக்காக உயிரை கூட விடுவதற்கு தயாராக உள்ளார். எனது சகோதரர் இராணுவத்திலே இருக்கிறார். எனக்கு ஒரு அன்பான மனைவி. இதுதான் எளிய குடும்பம், சிறிய குடும்பம். ஆகவே எங்கள் சொத்தை விற்று உங்களுக்கு நாங்கள் பணம் அனுப்புகிறோம். நீங்கள் உங்கள் கடனை கட்டுவதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அந்த கடிதத்தை எழுதப்பட்டிருக்கிறது. கடிதத்தை படித்து பார்த்த புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் சிந்திக்கிறார், யார் இவர்கள்? நாம் இவர்களை சந்தித்தது கூட இல்லையே என்று மனம் நெகிழ்கின்றார். உடனடியாக தந்தி கொடுக்கின்றார். வேண்டாம், என்னுடைய பிரச்சனை நான் பார்த்துக்கொள்கிறேன், நீங்கள் உங்கள் சொத்துக்களை எல்லாம் விற்று அனுப்ப வேண்டாம் என்று புரட்சித் தலைவர் அவர்கள் உடனடியாக பதில் தந்தியை கொடுக்கின்றார். அந்த ஆசிரியர் ஷெரீஃப் அவர்கள் தென்னார்காடு மாவட்ட எம்ஜிஆர் மன்றத்தினுடைய பொறுப்பாளராகவும் இருக்கின்றார். ஆசிரியர் பணியோடு சேர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த மன்ற பணிகளையும் கவனித்து வருகின்றார். அவருடைய தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. தான் இறக்கும் தருவாயில் தன்னுடைய மூத்த மகனாக எண்ணி கருதி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஏழை தாய், இஸ்லாமிய தாய், புரட்சித் தலைவரை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். புரட்சித் தலைவருக்கு கடிதம் எழுதுகிறார் அவருடைய இளைய மகன் ஆசிரியர் ஷெரீஃப் அவர்கள். எனது தாயார் மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்றார். ஆகவே வாய்ப்பிருந்தால் என் தாயாரை பார்க்க வர வேண்டும் என்று ஒரு கடிதம் எழுதுகின்றார். நாட்கள் செல்கின்றது. புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் திண்டிவனம் நகரிலே நமது அரசியல் ஆசான் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் அவர்களை அரசியலிலே முழுமையாக ஈடுபடுத்தி மண்ணுக்கு உழைக்க தயாராக்கி தந்த அண்ணல் மரியாதைக்குரிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய சிலை திறப்பு விழா நிகழ்வு, நாடாளுமன்ற உறுப்பினராக மரியாதைக்குரிய வேணுகோபால் அவர்களுடைய சகோதரர் தம்பியினுடைய திருமணம். வேணுகோபால் தான் இன்றைக்கு CV சண்முகம் அவர்களுடைய தந்தையார். பிறகு பல்வேறு கட்சி நிகழ்வுகள், பொதுக்கூட்டம் என்று பல்வேறு நிகழ்வுகளுக்காக திண்டிவனம் நோக்கி புரட்சித் தலைவருடைய கார் புறப்படுகிறது. திண்டிவனத்தை நெருங்கியவுடன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காரை நிறுத்தச் சொல்லி காரிலிருந்து இறங்குகிறார். அங்கே இருக்க மக்களிடத்தில் கேட்கிறார், ஆசிரியர் ஷெரீஃப் அவர்களுடைய வீடு எங்கே இருக்கிறது என்று. விலாசத்தை கேட்டுவிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பித்து விடுகிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். அந்த ஏழை இஸ்லாமிய தாயாருடைய வீடு நோக்கி புரட்சித் தலைவரின் கால்கள் பீடு நடை போட்டு தன் தாயை சந்திக்கின்ற அந்த உணர்வோடு செல்கின்றார் என்று சொன்னால் அதுதான் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். அந்த பகுதி குறுகலான பாதை, குறுகலான சாலை, அந்த தெருக்களிலே புரட்சித் தலைவர் வருவதை கண்ட மக்களுக்கெல்லாம் ஒரே இன்ப அதிர்ச்சி. எம்ஜிஆரையா, எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கிற ஆண்களும் பெண்களும் புரட்சித் தலைவரை காண்பதற்காக ஓடி வருகின்றார்கள். அந்த காலை நேரத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஏழை தாய், இஸ்லாமிய தாய் ஷெரீஃப் அவருடைய வீட்டிற்குள் நுழைகின்றார். அந்த ஏழை தாயை பார்த்தவுடன் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் அவர்கள், அம்மா, நான் உங்கள் பையன் எம்ஜிஆர் வந்திருக்கிறம்மா என்று புரட்சித் தலைவர் சொன்னவுடன் அந்த ஏழை தாய் படுக்கையிலிருந்து எழுந்து கண்ணீர் மல்க, கனவா நனவா
இது நடக்கும் என்று தான் கற்பனை கூட செய்து பார்க்காத ஒரு நிகழ்வாயிட்டே நடக்கிறது என்று அந்த ஏழை தாய் கண் கலங்குகிறார். புரட்சித் தலைவர், அம்மா நீங்கள் கண்ணீர் சிந்தாதீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டுமோ செய்வதற்கு உங்கள் மூத்த மகனாகி நான் இருக்கிறேன் என்று புரட்சித் தலைவர் அவர்கள் அந்த அன்னையினத்தில் தான் கொண்டு வந்த ஒரு கவரை கொடுக்கின்றார். ஏழை தாயின் மனம் நிறைந்து புரட்சித் தலைவரை வாழ்த்துகிறார் என்று சொன்னால், கழகப்பணி எவ்வளவு பெரிய பணிகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு ஒரு ஏழை இஸ்லாமிய தாயை சந்திப்பதற்கு நடந்தே வந்த மரியாதைக்குரிய மனசாட்சியும் மக்கள் நம்பிக்கையும் பெற்ற ஒரு தலைவன் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் என்பதை கூறி இந்த இஸ்லாமிய பெருமக்கள் தங்கள் ரமலான் பண்டிகை மிக சீரோடும் சிறப்போடும் கொண்டாடட்டும், கொண்டாடி மகிழட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க தமிழ், வெல்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.